ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். இதில் இன்னும் நிறையா பார்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் இந்த 7 அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பேக் சைடு இந்த சைடு வந்துருங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லைட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த டெயில் லைட் வந்து டாட் சார்ஜரில் வரக்கூடிய இம்போர்ட்டட், இது கனடாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருக்கு. இது மட்டுமே நியர்லி 1 lakh வருது. போத் த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது விண்டேஜ் ஸ்ரீனிவாசன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்போம். இது நம்மளோட எல்லா வாகனங்கள்லையுமே இருக்கும். விண்டேஜ் கார் அப்படின்னா இந்த விண்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஃபாண்ட்ஸ் நம்ம எழுதலாம். அந்த காரினுடைய பேர் நம்ம எழுதலாம். இந்த காரினுடைய பேர் பார்த்தீங்கன்னா காண்டஸா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சேலமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நம்மளோட அகாடமி நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம். சண்டே பார்த்தீங்கன்னா சேலம் பிரான்ச் ஹாலிடே. நீங்கள் வீக்லி டேஸ் மண்டே டு சாட்டர்டே அந்த 6 நாளைக்குள்ள நீங்கள் எப்போ கால் பண்ணிவிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 6:30 இருக்கும். ஈவினிங் 6 to 6:30 அப்பாயின்மெண்ட் டைம் இருக்கும். அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வந்து பியூர் மெட்டல் பாடி. நம்ம நம்மளோட யூடியூப் பிராண்டிங் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனல் நேம் டாக்டர் சவுந்தரராஜ் ஸ்ரீனிவாசன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே சேனல் தான் விண்டேஜ் ஸ்ரீனிவாசன் அண்ட் சன்ஸ் சினிமா வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். அதாவது சினிமா வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னா சினிமாவுக்கும் வெட்டிங்க்கு மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன விசேஷங்கள் பண்ணுறீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஃபங்க்ஷனுக்கும் சிறந்த முறையில் நம்ம வந்து பண்ணி தரலாம். போடுறா விஜய். हेलो दोस्तों, आप सभी का स्वागत करता हूं. मैं हूं डॉक्टर सौंदरराज श्रीनिवासन, आपका मल्टी लैंग्वेज ट्रेनर, लैंग्वेज एनालाइजर एंड मोटिवेशनल स्पीकर, फाउंडर अண்ட் சேர்மன் ஆஃப் மல்டி லாங்குவேஜ் குளோபல் அகாடமி. நம்மளோட யூடியூப் சேனலில் நேற்று நான் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் விண்டேஜ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணும் அப்படின்னா, நம்ம பர்த்டே ஷூட்டாக இருக்கட்டும், இப்போ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நீங்கள் சினிமா ஷார்ட் ஃபில்ம், இல்லை இப்போ பசங்க இப்போ காலேஜஸ்லாம் இருக்குன்னா கெட் டுகெதர், இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அதன் காரணமாக இப்போ நம்மளுடைய 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ ஷூட்காக போயிட்டு வந்துருச்சு. ஸோ 2 வண்டியுமே இதில் இருக்குது. நம்மளோட வில்லேஜ் ஜீப் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதில் நம்மளுடைய நேம் போர்டு நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 1966 இங்கே இருக்கும் பாருங்கள், 1966. இந்த வண்டிக்கும் இங்கே நேற்று நான் பார்த்த காண்டஸா காருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1966 போட்டிருக்கு. இந்த காண்டஸா காரு இந்தியன் மசில் கார் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த ரேர் செக்மெண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லக்ஸூரியஸ் கார் இன் இந்தியன் செக்மெண்ட். இந்த காண்டஸா காரினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 1996. அப்போ இந்த 2 வண்டிக்கும் 30 years ஏஜ் டிஃப்ரென்ஸ். இந்த காரில் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு vlog பண்ணியிருக்கோம். அந்த vlogல ஜஸ்ட் இந்த கார் ஒரு அவுட்லுக் மட்டும் தான் காட்டியிருப்போம். பட் ப்ராப்பரான செட்டப்பில் வந்து இருந்திருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரிங்கெல்லாம் நம்ம இப்போ போட்டிருக்க மாட்டோம். இப்போ இதுக்கான ரிங் நம்ம போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வீலுக்கும் கப் நம்ம மாட்டியிருக்கோம். பேக் வீலில் நான் உங்களுக்கு இதுக்கு நம்ம ஒரு பலூன் டயர் ஒன்று ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்டட் டயர் போட்டிருந்தேன். இப்போ காண்டஸாகுன்னு வரக்கூடிய அந்த 13 இன்ச்சு வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுலேயும் ரிங் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கப்பு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இதில் நம்ம ஒரு சில ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்மளுடைய காரில் ஃபோட்டோ ஷூட் அப்போ ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகங்களுமே நம்ம யோசித்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். இதில் இன்னும் நிறையா பார்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் இந்த 7 அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அண்ட் கீழே இன்னொரு ஃபாண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நீட் ஃபார் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிம்பிளாக தெரியும். பட் இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான டெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரியான அவுட்லுக் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே சிஸ்டமில் எல்லாமே டிசைன் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஸ்டிக்கரிங் ஒர்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டேஜ் கார் அப்படின்னா இந்த விண்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில ஃபாண்ட்ஸ் நம்ம எழுதலாம். அந்த காரினுடைய பேர் நம்ம எழுதலாம். இந்த காரினுடைய பேர் பார்த்தீங்கன்னா காண்டஸா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஒயிட் கலரில் எழுதியிருக்கு. இதுக்கு நம்ம ஆப்போசிட் கலரில் எதுவுமே கொடுக்க கிடையாது. அடுத்தது இந்த ஃபோட்டோ ஷூட் நம்ம பண்ணக்கூடியதுக்கான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பாவுடைய பேரும் அண்ட் சன்ஸ்ன்னு போட்டு என்னோட இதுவும் போட்டிருக்கோம். விண்டேஜ். இந்த ஸ்டைல் ஃபாண்ட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். விண்டேஜ் ஸ்ரீனிவாசன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருப்போம். இது நம்மளோட எல்லா வாகனங்கள்லையுமே இருக்கும். அடுத்தபடியாக இந்த காரில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நீங்கள் எடுக்கிறப்போ இந்த காரில் ஒரு ஆடட் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன். இது வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துலையுமே கிடைக்காது. அதாவது கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே பிளாஸ்டிக் பாடியாக இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து பியூர் மெட்டல் பாடி. அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஒயருக்கு வந்து இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் தெரியாது. நம்ம பிளாக் மாதிரி அந்த ஒயர் மாதிரிலாம் சுற்றும் அந்த மாதிரி கான்செப்ட். இதுவுமே உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம்.
ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் அண்ட் இந்த ஃபெண்டரில் வரக்கூடிய இதுவும் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்தபடியாக நம்மளுடைய பிராண்டிங். இப்போ இந்த வாகனம் இப்போ ரோட்டில் போகுது, பப்ளிக்கில் போகுது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஷூட்டில் இருக்கப்போ நம்மளுடைய பிஸ்னஸை அந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நம்மளோட யூடியூப் பிராண்டிங் பண்ணியிருக்கோம். யூடியூப் சேனல் நேம் டாக்டர் சவுந்தரராஜ் சீனியர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே சேனல் தான். அண்டு பின்னாடி பேக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் பண்ணியிருக்கோம். இது நான் உங்களுக்கு நேற்று நான் பண்ண ஒரு இதிலே காட்டியிருப்பேன். விண்டேஜ் ஸ்ரீனிவாசன் அண்ட் சன்ஸ் சினிமா வெட்டிங் ஃபோட்டோஷூட். அதாவது சினிமா வெட்டிங் ஃபோட்டோஷூட் அப்படின்னா சினிமாவுக்கும் வெட்டிங்க்கு மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன விசேஷங்கள் பண்ணுறீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஃபங்க்ஷனுக்கும் சிறந்த முறையில் நம்ம வந்து பண்ணி தரலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் சேலம் மக்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆஃபரும் உங்களுக்கு நான் பண்ணித்தரோம். சேலம் பர்சனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் யாராச்சும் கேட்குறீங்க, நீங்கள் இதே சேலம்குள்ளே இருக்கீங்க, சரி சார் நான் உங்களோட அகாடமி இங்கே தான் இருக்குது, நான் உங்ககிட்ட ஒரு சில விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் வந்து என்னுடைய ஃபோட்டோ ஷூட்காக எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சேலமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட அகாடமி விசிட் பண்ணலாம். நம்ம அகாடமி இருக்கிறதுக்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் மெயின்லேயே இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஜங்ஷன் வந்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம அகாடமியை கிராஸ் பண்ணி தான் ஜங்ஷன் போகிற மாதிரியே இருக்கும், மெயின்லேயே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் 7598084999 அப்படின்னா 7598085999. நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக நம்மளுடைய பிளேஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 100% பண்ணி தரோம். நம்மளுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு முழுமையாக அந்த இடத்துல தரப்படும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேக் சைடு இந்த சைடு வந்துருங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லைட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த டெயில் லைட் வந்து டாட் சார்ஜரில் வரக்கூடிய இம்போர்ட்டட், இது கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருக்கு. இது மட்டுமே நியர்லி 1 lakh வருது. போத் த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது இப்போ நம்ம சிட்டி ரைடில் போகிறோம்னா பின்னாடி நம்மளுடைய பிராண்டிங் வேணும் அப்படிங்கிறக்க இங்கேயும் நம்ம யூடியூப்னுடைய நேம் இங்கே கொடுத்துருக்கோம், யூடியூப் பிராண்டிங். அடுத்தபடியாக இந்த காரினுடைய மெயின் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மசில் கார் அப்படிங்கிறத இதனுடைய இது மசில் கார் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டில் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்து இது ரிஃப்ளெக்டர் ஒயிட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரோம் பம்பர்ஸ், பிளாஸ்டிக் பம்பர்ஸ் வந்து வரும். இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பம்பர்ஸ் தான் வரும். 96 மாடலில் வந்து பிளாஸ்டிக் பம்பர்ஸ் தான் வரும். பட் நம்ம இந்த வண்டிக்கு அந்த லுக்கை நம்ம அதிகப்படுத்தி தரணும், ஃபோட்டோகிராஃப் பண்ணப்போ அந்த லுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம க்ரோம் பம்பர் நம்ம வந்து போட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வீல் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்பார்க்கோனுடைய இந்த இது போட்டிருக்கு, ஸ்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு பலூன் டயர் நம்மக்கிட்ட இருக்குது, இம்போர்ட்டட் டயரும் இருக்குது. பட் நமக்கு ரெகுலர் யூஸ்க்கு வந்து இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்கா. ஏன்னா நீங்கள் அந்த பலூன் டயர் போட்டிங்கன்னா இந்த கப்பு உங்களால் போட முடியாது, அந்த விண்டேஜ் லுக்கும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஒரிஜினல் இந்த வண்டிக்கு என்ன வருமோ அந்த வீல்ஸ் போட்டு அந்த டயர் போட்டு அதுக்கான ரிங்கு அதுக்கான கப் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த வண்டியில் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம், கரெக்டாக அமைஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டஸா அப்படிங்கிற ஒரு பிராண்டிங். இது பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கும். காண்டஸாங்கிற வண்டியினுடைய பேர், அதுக்கு ஒரு க்ரௌன் ஒரு கிரீடை வச்ச மாதிரி இந்த வண்டி நம்ம பெருமைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த இடத்துல கிரீடை வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த இடத்துல நம்மளுடைய விண்டேஜ் ஸ்ரீனிவாசன் அண்ட் சன்ஸுங்கிற பிராண்டிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சைடில் பார்க்குறப்போ ஒரு ஸ்டிக்கரிங் ஒர்க் நம்ம பண்ணோம். பட் அந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் அந்த விண்டேஜ் லுக் எந்த விதத்துலையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம அதை பார்த்து பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணி இதில் ஒயிட் லைன்ஸ் கொடுத்து ஆர்டி அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாட் சார்ஜர் இந்த மசில் கார் செக்மெண்ட்டில் வந்து இது இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். எனக்கு இதில் பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சைடு இருக்க மாதிரி சேம் அப்படியே டிட்டோ அந்த சைடு இருக்கும். இந்த சைனிங் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டிசைன் பண்ணது வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம வில்லிஸ் ஜீப்பில் போயிடலாம். இப்போ இந்த ஜீப் யாருக்கு செட்டான்னு கேட்டிங்கன்னா எந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ ஒரு பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்க, பொண்ணு மாப்பிள்ள இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய செட்டில் அவங்களுடைய தம்பி இந்த மாதிரி பசங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிஸ், அதாவது எல்லாருமே காலேஜ் பசங்க ஒரு 10 பசங்க 15 பசங்க இருக்கிறப்போ இதில் நமக்கு கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன் வந்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வெல்க்ரோ டைப் தான். இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓப்பனில் இந்த ஜீப் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் வீடியோ லிங்க்கும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த ஜீப் ஓப்பனில் பப்ளிக்கில் போனதுக்கான வீடியோ நம்மளோட யூடியூப்லேயே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இதை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் டாப்பில் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வண்டியில் இருக்குது.
ஓகே, அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வரக்கூடிய மிலிட்ரி கேன். இந்த வண்டியினுடைய பர்பஸே மிலிட்ரிக்காக தான் வந்துச்சு. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்லாம் போகிறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே இதில் வந்து இந்த மிலிட்ரியினுடைய லுக் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலான கேன், மிலிட்ரி கேன் இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதில் ஆண்டனா வரும். இது நம்ம பழைய வீடியோஸில் நான் போட்டிருப்போம். அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இல்லைனா கூட நீங்கள் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஜீப் போகும்போது இந்த ஆண்டனா வந்து இருக்கும். இந்த ஆண்டனா எது வரல வரும்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மேலே ஒரு அடி 1.5 அடி இந்த உயரத்துக்கு வரப்போ உங்களுக்கு வண்டி ரோட்டில் பாஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். இது எல்லாமே வில்லிஸ்க்குன்னு வரக்கூடியது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம அந்த பிராண்டிங் வந்து விட்டுருக்க மாட்டோம், ஒரிஜினல் போட்டிருப்போம். இந்த சைட் மிரரில் பாருங்கள், இதில் வில்லிஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் இதில் இருக்கும். வில்லிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது இந்த பானட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லிஸ் அப்படிங்கக்கூடியது இருக்கும். இதே மாதிரி சேம் அந்த சைடு இருக்கும். இது மேப் ரீடிங் லைட், இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தபடியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கார் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இது நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டக்கூடிய 2 கார்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஜீப் செக்மெண்ட்டில் ஒன்று, கார் செக்மெண்ட்டில் ஒன்று காட்டியிருக்கேன். இன்னுமே நான் உங்களுக்கு அடிஷ்னலாக எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸுமே யூடியூப் சேனலில் ரெகுலராக நான் வீக்லி 1 or 2 வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு மெனக்கெட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வாகனங்கள் நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு பணம் கையில் இருக்க நான் போய் உருவாக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு வண்டி நீங்கள் உருவாக்குறதுக்கு மினிமம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். இதுக்கு பின்னாடி பல பேர்த்தினுடைய உழைப்பு, கோஆப்ரேஷன் இருந்துச்சு மட்டும்தான் சாத்தியப்படும். ஒரு பெயிண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் இதை வந்து நம்மளால் பண்ண முடியும். பணத்தினால் உருவாகக்கூடிய ஒரு வாகனங்கள் கிடையாது. நமக்கு கரெக்டான ஒரு லிங்க் இருக்கணும். நமக்கு ஸ்பேர்ஸ் எங்கேனாலும் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஜாப் பண்ணக்கூடியவங்களும் ஒரு அமௌண்ட்டுக்காக பண்ணாங்க அப்படின்னா அதை இந்த அளவுக்கு திருப்தியாக பண்ண முடியாது. நம்ம வண்டியாக நினச்சி அவங்க பண்ணாங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். நமக்கு அமைஞ்சதும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அமைஞ்ச மெக்கானிக், இதுக்கு பண்ணக்கூடிய எலக்ட்ரிஷியன் ஒர்க்காக இருக்கட்டும், இதுக்கு நம்ம இன்டீரியர் பண்ண குஷன் ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு மேற்பட்டு வேறு ஏதாச்சும் ஒரு சில சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நம்ம கேட்கலாம். அண்ட் குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், சேலமில் இருக்கக்கூடிய சேலமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நம்மளோட அகாடமி நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வரலாம். சண்டே பார்த்தீங்கன்னா சேலம் பிரான்ச் ஹாலிடே. நீங்கள் வீக்லி டேஸ் மண்டே டு சாட்டர்டே அந்த 6 நாளைக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிவிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 6 to 6:30 இருக்கும். ஈவினிங் 6 to 6:30 அப்பாயின்மெண்ட் டைம் இருக்கும். அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு நான் உங்களை அடுத்த டேக்கர்ஸ் மீ சவுந்தர பாலாஜி சைனிங் ஆஃப்.